ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நமக்கான விஷயம் வந்திருக்கு. நம்மளோட சுவாமி புது லுக்கில் சூப்பராக இருக்கார். தாத்தா வந்துட்டார். காவேரி, கங்கா எல்லாருமே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டில் தான் ஷூட் போயிட்டுருக்கு. பயங்கரமாக இருக்காருங்க. புது லுக்கில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். பயங்கர மாதம் செம்மையாக இருக்கார் விஜய். அவ்வளோ அழகாக இருக்காருங்க. பாருங்கள், தாத்தா வந்து பக்கத்தில் நின்று செம்மையாக வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதே மாதிரி காவேரி பக்கத்துலேயும் கங்கா பக்கத்துலேயும் தாத்தா நின்று ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காரு. ஆனால் விஜய் சூப்பருங்க, செம்ம மாசு, பயங்கரமாக கூலிங் கிளாஸ்லாம் போட்டு அவ்வளோ அழகாக இருக்கார். இந்த கிளாஸ் வந்து இவருக்கு ரொம்ப பிடிக்கும் போல். எப்போ பார்த்தாலும் இந்த கண்ணாடி தான் இவர்கிட்ட இவர் போட்டுட்ருக்காரு. அவ்வளோ அழகாக இருக்குது. தாத்தாவும் பேரனும் செம்ம பட்டு பயங்கரமாக இருக்காங்க. அண்ணன் தம்பி மாதிரி இருக்காங்க. அவ்வளோ அழகாக தாத்தா ரொம்ப எங்காயிட்டார். அந்த மாதிரி இருக்குது. சூப்பர். எதிர்பார்க்கவே இல்லை இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நமக்கு இந்த விஷயம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸாக வந்துருச்சு. காவேரி செம்மையாக இருக்காங்க அப்படிங்கிறது தான். அதே மாதிரி கங்காவும் சூப்பராக இருக்காங்க. இனி நிறைய குமரன் மற்றவங்களாம் எங்கே வருவாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. பார்க்கலாம். அடுத்தடுத்து நம்ம வர்றதுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நம்ம ஸ்ரீனி கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸ்ரீனி தான் இதை வந்து போட்டிருக்காரு, இந்த போஸ்ட்டை. தாத்தாவும் விஜய் எடுத்த போஸ்ட்டை. அவர் தாங்க நமக்கு எல்லாமே பண்ணுறாரு. ஒரு இப்போ சொல்லுவாங்கள்ல, அணிலுக்கு வாழாக இருக்காரு அப்படின்ட்டு, அனுமனுக்கு அந்த மாதிரி